காற்று 25. அமளியில் படுத்தவளுக்கு முள்ளென நினைவுகள் குத்த வலியில் கண்ணீர் சிந்தினாள். மனதின் ஆழத்தில் புதைந்த பழைய நினைவுகளை களையெடுத்தது போல ஆதர்ஷனின் வருகை இருக்க சிந்தனை முழுவதும் அவன் கிளறிவிட்டு சென்ற குப்பைகளே இருந்தன. அதை எண்ணி எண்ணி அழுதது அவளுக்கு காய்ச்சலை வந்துவிட்டது. நண்பகலில் அவள் வீட்டிற்கு வந்ததை வீட்டிலுள்ள பெண்கள் வியப்பாக பார்க்க அவர்களிடம் எதையும் காட்டிக்கொள்ளாது விறுவிறுவென தன் அறைக்கு வந்தவள் ஆடையை கூட மாற்றாது பொத்தன மெத்தையில் விழுந்தாள். அண்ணி, நளினிக்கு என்னாச்சு? இந்த நேரத்தில் இவ வரமாட்டாளே? சந்தேகமாக தென்றல் கேட்க, அக்கா, உடம்புக்கு எதுவும் முடியாமல் போயிருக்குமோ? வெண்மதியும் அதே ரீதியில் கேட்டார். தெரியல, இருங்க, நான் போய் என்னன்னு கேட்குறேன் என்று தயங்கியபடியே மாடி ஏறியவர் அவள் அரைக்கதவை திறந்து உள்ளே செல்ல மகள் உடையை கூட மாற்றாது படுத்திருப்பதைக் கண்டு அவர் மனம் பதைக்க அவள் அருகே அமர்ந்து தலையை கோதி, என்னாச்சுடி, இந்த நேரத்துக்கு நீ வரமாட்டியே? எதுவும் பிரச்சனையா? உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? குனிந்து அவள் முகம் பார்த்து கேட்டார். ப்ளீஸ்மா, இன்னும் கொஞ்சம் தனியாக இருக்க விடு, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் தூங்கணும் என்றாள். சமைச்சிட்டோம், வந்து சாப்பிட்டு படுடி. இல்லை அம்மா இங்கே கொண்டு வரட்டுமா? அக்கறையாக கேட்க திரும்பி அவரை பார்த்தவள் அவர் மடியில் படுத்து அழுக மனம் துடித்தாலும் அவர் குத்தல் பேச்சை எண்ணி அதை கட்டுப்படுத்தியவள், இல்லை எனக்கு பசிக்கல என திரும்பி படுத்து கொண்டாள். தன் மகள் ஏதோ தன்னிடம் சொல்ல தயங்குகிறாள் என்று அறிந்தவர் எதுவும் கேட்காது தனிமை கொடுத்து விட்டு செல்ல போகும் அவரை அழைத்து, அதித்தியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர கார் அனுப்பிடுங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு படுத்து கொண்டாள். கீழே இறங்கி வந்தவரை இருவரும் பிடித்து கொண்டு என்ன என்று கேட்க அவரும் தெரியவில்லை என்றார். மூவரும் யோசிக்க, இருங்க சாகரன் கிட்ட கேட்கிறேன் என்று அவனுக்கு அழைக்க 2 ரிங்கிலே எடுத்தான். சொல்லுங்கோ. நளினிக்கு என்னாச்சுப்பா? ஏன் சோர்வா இருக்கா? அதற்கு அங்கு அவன் அனைத்தையும் போனில் சொல்ல கண்கள் கலங்கிவிட்டது அவருக்கு. ப்ளீஸ் ஆண்டி, நீங்க அவகிட்ட எதையும் கேட்காதீங்கோ, அதை பற்றி அவகிட்ட பேசாதீங்கோ, தூங்கி எழுந்தா சரியாயிடுவா என்றிட, சரிப்பா என்றார். நான் வச்சிடுறேன் ஆண்டி என்று அவனும் அழைப்பை வைத்தான். பானுமதி அவர்கள் இருவரிடமும் சொல்ல, இவ எது கண்ணி கண்டவங்க பேசுறதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறா? வெளியே தான் வீராப்பெல்லாம், உள்ள ஒன்றுமில்லை, அதான் ஒன்று சொன்னதும் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறா. இவ மாமா கிட்ட சொல்லி பேச சொல்லணும் என்று செல்லமாக கடிந்து கொண்டார் தென்றல். விடு தென்றல், புள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குமோ, அதான் உள்ளே வச்சுக்க முடியாமல் அழுதுட்டா. விடு, கொஞ்ச நேரத்தில் அவளே சரியாகி பழையபடி பேசுவா. அக்கா, நீங்கள் எதையும் மனசை போட்டு குழப்பிக்கிட்ட அவகிட்ட எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க என்று இருவரும் நகர தன் மகளை எண்ணி உள்ளுக்குள் கலங்கிதான் போனார். தன்னிடம் சொல்லாமல் மறைக்கும் அளவிற்கு அவளிடம் நடந்து கொண்ட விதத்தை எண்ணி தன்னைத்தானே கடிந்து கொண்டார். மாலையாகிட பானுமதி அதித்தியை அழைத்து வர தன் தாயை தேடி ஓடினாள். அவள் வடித்த அம்பக நீரை எல்லாம் தலையணை பெற்றுக்கொண்டு நனைந்து போனது. இமைகள் மட்டுமே மூடியிருக்க உள்ளே கருமணிகள் உறங்காமல் உள்ளுக்குள்ளே உலாத்தி கொண்டிருந்தன. அவளது பழைய நினைவுகள் அவளை தூங்க விடாமல் அனத்தி கொண்டிருந்தன. என்னதான் முடிந்தவற்றை எல்லாம் நினைவுகளாக மாற்றி இருந்தாலும் மனம் இன்றும் அவ்விஷயம் நடக்காமல் இருந்திருக்கலாம் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லி காட்டாமல் இல்லை. அதன் பாடு அவ்வாறாகி இருக்கிறது. மெத்தையின் மேல் ஏறி தாயின் அருகில் வந்தவள் அவள் கரம் தொட அது தீயாய் கொதிக்க சட்டென எடுத்து விட்டாள். பேபி, பேபி, மா, மா. அவள் கன்னம் தட்ட இமையை திறக்க போராடி தோற்றாள் நிழலி. பானு என்று கத்திக்கொண்டே பானுமதியை தேடி ஓடினாள். என்னாச்சு? ஏன் அதித்தி குட்டி, ஏன் இப்படி ஓடி வரீங்க? அவளை கிருஷ்ணன் தூக்கி கொள்ள, கிருஷ்தாத்தா, அம்மாவுக்கு முடியல, ஃபீவர் அடிக்குது, உடம்பு முழுக்க கொதிக்குது என்றதும் அவளை தூக்கி கொண்டே மாடி ஏறி அவள் அறைக்கு சென்றார். அவள் ஏதோ வாய்க்குள் அனத்தியபடி கிடந்தாள். குட்டிமா, குட்டிமா 2 முறை அழைத்தும் கன்னத்தை தட்டியும் எழவில்லை. உடனே தனது செல்லை எடுத்து டாக்டரை அழைத்து விட்டார். விஷயம் கேட்டு அனைவரும் அவள் அறையில் கூடிவிட்டனர். மருத்துவர் அவளை பரிசோதித்துவிட்டு கிளம்பும் வரை அமைதியாக இருந்தனர். அவர் சென்ற பின், இந்த ஆதர்ஷனை ஒன்றும் செய்யாமல் சும்மா விட்டதுனால தான் இவ்வளோ பண்ணுறான், அவனை சும்மா விடக்கூடாதுப்பா கொதித்து போய் சொன்னான் வாசு. கொலை பண்ணிட்டு உள்ளே போக போறியா? ஜெயிலுக்கு போனா அக்கா வந்து உன்னை ஜாமீன் எடுத்து வெளியே கொண்டு வருவான்னு நினைக்காத, உள்ள கடந்து சாவும் அவனேன்னு சொல்லிடுவா என்றாள் மிருதுளா. உச்சு கொட்டியபடி அவளை முறைத்தான். அவ சொல்றதுல என்ன தப்பு? அவளே அமைதியாக இருக்கும்போது நீ ஏண்டா துள்ற? தென்றலும் கேட்க, அத்தை,
அதுக்காக இவனை சும்மாவே விட்டு வைக்க சொல்கிறியா? எதுக்கு அவன் அக்காவை பேசணும்? அவன் ஏதோ ஒழுங்கு சீலை மாதிரி பேசியிருக்கான். நாய் இடம் தெரியாமல் கொலைக்குது. ஒரு நாள் நாய் மாதிரி ரோட்டில் அடிபட்டு சாக போகிறான். பல்லை கடித்து கொண்டு கூறினான். எல்லாரும் வெளியே போறீங்களா? அவ தூங்கட்டும் என்றார் கிருஷ்ணன். அனைவரும் வெளியே சென்றிடவே அவள் நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு வெளியே செல்ல அதற்குள் சாகரன் வந்துவிட்டான். சாகா, அம்மா என்று குழந்தை அவன் காலை கட்டி விசும்பிட, அதிதி பேபி அழக்கூடாது, அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை என்று அவளை சமாதானம் செய்ய, இல்லை நான் கூப்பிட கூப்பிட அவள் எழுந்திருக்கவே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுக, ஓ அதிதி பேபி, எப்படி ஸ்கூலில் மிஸ் கொடுத்த ஹோம்ஒர்க்கை படிச்சிட்டிங்களான்னு தெரிஞ்சுக்க டெஸ்ட் வைக்கிறா, அது மாதிரி நம்ம உடம்புலையும் எதிர்ப்பு சக்தி வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ண நமக்கு காய்ச்சல் வருது பேபி. நமக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய இருந்தால் அது ஃபைட் பண்ணி காய்ச்சலை அடித்து துரத்திடும். நீ வேணா பாரு, நாளைக்கே இன்னிக்கே உன் நளினி பேபி உன்கிட்ட பேசுவா. ஏன்னா அவளுக்கு தான் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கே. சீக்கிரமாக காய்ச்சல் ஓடி போகணும்னு காட் கிட்ட வேண்டிக்கோ பேபி. இப்போ நாம் போய் அம்மாவை பார்க்கலாமா என்றதும் தலையை ஆட்டியது. இருவரும் மேலே செல்ல அனைவரின் பார்வையும் கனிந்திருந்தன. ஊசி போட்டாலும் இன்னும் உறங்காமல் அணைத்தி கொண்டுதான் இருந்தாள். இருவரும் நிழலி அருகே அமர்ந்திருந்தனர். அவள் உறங்காமல் இருக்கவும் அவள் அருகில் சென்றவன் என்ன முணங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று அவள் வாயருகே காதை வைக்க, சாகரா, ஏண்டா விட்டுட்டு போன? நீ போகாமல் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஆயிருக்காதுல்ல என்று வாய்க்குள்ளே முணங்க அவனுக்கு அழுகை வந்துவிட்டது. பழைய நினைவுகளை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாள் என்று புரிந்தது. அவளது இந்த நிலைக்கு தானும் ஒரு காரணம் என்று எண்ணும் போதே குற்ற உணர்வுகள் நெஞ்சை தாக்க கண்ணீர் கரையை தாண்டியது. அவளை அள்ளி கைக்குள் வைத்து கத்த வேண்டும் போல இருந்தது. மன்னிப்பு கேட்டு கதறணும் போல இருந்தது. உன்னை விட்டு போக மாட்டேண்டி என்று சொல்லி நெஞ்சோடு அணைக்க தோன்றியது. என்ன செய்ய, சூழ்நிலையும் அவனை கட்டி போட்டுவிட்டது. நீ ஏன் சாகர அழுற? அதான் அம்மா சரியாயிடுவா, நம்மக்கிட்ட பேசுவான்னு சொன்ன, இப்போ நீயே அழுற? அந்த பிஞ்சு கைகள் அவனது கண்ணீரை துடைக்க அவள் விரல்களை பிடித்து முத்தமிட்டவன் அவளை இறுக அணைத்து கொண்டான். அவன் முதுகை வருடி கொடுத்தது அந்த பிஞ்சு கை. அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன், பேபி கீழே போ, சாகா அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் என்றான். அவளும் கீழே செல்ல நிழலியின் தலையை கோதி முத்தம் வைத்தவன், நிழலி, நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சாரிடி, உன்னை விட்டுட்டு நான் கனடா போயிருக்கக்கூடாது. உன் நிலைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சிடு நிழலி. அவள் கையை தலையில் வைத்து அழுக அவன் விழிநீரின் ஈரம் பட்டு மெல்ல விழி திறந்தாள். சாகரா மெல்ல அழைக்க தலையை தூக்கி பார்த்தான். ஏண்டா என்னை விட்டு போன? நீ என் கூட இருந்திருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? அவள் கேட்க கேட்க தன் குற்ற உணர்வு கண்ணீரை போல பெருகியது. என்னை மன்னிச்சிடு நளினி, உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். என்ன செஞ்சாலும் என் குற்ற உணர்வு என்னை விட்டு போகாதடி என்று கதற, இல்லை சாகரா, நீ அவ்வளவு சொல்லியும் உன் வார்த்தையை மீறி போனேன், அவனை நம்பினேன், எல்லாம் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு. அவனை பற்றி தெரிஞ்சுதானே இன்னும் நீ அவன் கூட தனியாக அனுப்பலை என்று அவள் கேட்கும்போது அமைதியாக ஆமாம் என்று தலையை ஆட்டியவன், உன்கிட்ட சொல்லியிருக்கணும் நிழலி, ஆனால் எங்க நீ என்னை நம்பாம அவனை நம்பி என்னை விட்டு போயிடுவியோன்னு பயம், அதான் மறைமுகமாக உன்னை அவங்கிட்ட இருந்தே காப்பாற்றினேன். ஆனால் என்னால் முடியலை என்று மேலும் கண்ணீர் வடித்தான். அவள் விழிநீரை துடைத்தவள், உன் மடியில் படுத்துக்கட்டுமா சாகரா? எனக்கு என் அப்பா மடியில் படுத்துக்கணும்னு தோணுது என்றதும் வா என்று அவன் அழைக்க அவன் மடியில் படுத்து கொண்டாள். அவன் தலையை கோத அனத்தாமல் உறங்கி போனாள். பானுமதி உள்ளே நுழைய அவன் மடியில் உறங்குவதைக் கண்டு கண் கலங்கினார். தூங்குற ஆண்டி, எழுந்ததும் காய்ச்சல் போயிடும், நீங்கள் அழாதீங்கோ ப்ளீஸ் என்றான். இல்லைப்பா, என் பொண்ணு இன்னைக்கு என்னை பார்த்த பார்வையிலே புரிஞ்சுக்கிட்டேன் அவளை நான் எவ்வளவு நோக அடிச்சிருக்கேன்னு. அதான் அவள் என் மடியில் படுக்கவே யோசிக்கிறா. அதை நினச்சிதான் பெத்தவ மனசு வலிக்குதுப்பா என்று குலுங்கி அழுக, அவளுக்கு நாம தான் துணையாக இருக்கணும். அதை விட்டுட்டு அவளை நோகடிக்கிறது எந்த விதத்தில் சரின்னு சொல்லுங்கோ? தப்பு பண்ணவா எல்லாருக்கும் சாகிற வரைக்கும் தண்டனை அவங்க மனசாட்சி கொடுத்துட்டே தான் இருக்கும். அதையே நாமளும் அவளுக்கு பண்ணணுமா?
அங்கிள் இல்லாத இடத்துல நீங்கள் தானே இருக்கேள். அவர் விட்டு போன வேலையை நீங்கள் தானே பார்க்கணும். ப்ளீஸ் இனி இது போல் அவளை ஹர்ட் பண்ணாதீங்கோ ஆண்டி. அவள் உங்கள் பொண்ணு, அதை எப்பவும் மறந்துடாதீங்கோ என்றிட சரி என்பது போல தலையை அசைத்தார். ஏதாவது சாப்பிட கொண்டு வாங்கோ ஆண்டி, சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்கட்டும், நாளைக்கு சரியாயிடுவா என்றான். அவரும் கீழே சென்று உணவை எடுத்து கொண்டு வர அவளை எழுப்பி அமரச் சொன்னவன் அவளுக்கு ஊட்டிவிட கொஞ்சம் கொஞ்சமாக உண்ண ஆரம்பித்தாள். அவளை தேடி குடும்பம் மொத்தமும் பார்க்க வந்தது. யப்பா, நீங்கள் டாக்டரை கூப்பிட்டதுக்கு பதிலாக சாகரன் அண்ணாவை கூப்பிட்டு இருக்கலாம். பாரு, டாக்டர் போட்ட இன்ஜெக்ஷன் விட அண்ணனோட ப்ரெசன்ஸ் நிழலியோட காய்ச்சலை போக்கிருச்சு. இனி அவளுக்கு எதுவும்னா அண்ணனையே கூப்பிடுங்க என்றதும் அனைவரும் சிரிக்க நிழலியும் சாகரனும் பார்த்து கொண்டனர். ஆமாம், யார் மாமாவை கூப்பிட்டது? மிருது சந்தேகமாக வினவ, நான் என்ற அதித்தி கையை தூக்க, பாரா நீயா, எதுக்கு சாகரனை கூப்பிட்ட? இருவரையும் பார்த்தவள், சாகரன் இஸ் ஒன்லி மெடிசன் ஃபார் நிழலி என்று உண்மையை பட்டன கூறி சாகரனின் மடியில் வந்து அமர்ந்தாள். அனைவரும் அதிர்ந்து பார்க்க இருவரும் மீண்டும் ஒருமுறை பார்த்து கொள்ள அப்பார்வையின் அர்த்தம் இருவருக்கும் விளங்கவில்லை. தன் மடியில் இருந்த அதித்திக்கும் ஒரு வாய் ஊட்டிவிட்டான். அவளும் சமத்தாக வாங்கி கொள்ள அவர்கள் மூவரையும் பார்க்க ஒரு அழகான கூட்டுப்பறவைகள் போல இருந்தனர். அவர்களுக்கு தனிமை கொடுத்துவிட்டு செல்ல சாகரன் அதிதிக்கு 2-3 வாய் ஊட்டினான். நிழலி கண்கள் கனிய பார்த்தாலும் மனமோ சற்று பொறாமையும் கொள்ள லேசாக கோபமும் வந்தது அவளுக்கு. யோ ஐயங்கார், காய்ச்சல் எனக்கு, மருந்து சாப்பிட போகிறது நான், அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க, எனக்கு ஊட்டியா என்றதும் இருவரும் சிரித்து விட்டனர். என்ன 2 பேருக்கும் சிரிப்பு என முறைப்போடு கேட்க, சாகா, அந்நிய சக்தி காட் ஹர் ஃபுல் பவர் என அவன் காதுக்குள் சொல்லி சிரிக்க அவனும் சிரித்தான். ஐயங்கார், அவன் என்ன சொல்கிறா? அதுவா பேபி, அந்நிய சக்திக்கு சக்தி வந்துடுத்துன்னு சொல்கிறா என கூறி இருவரும் மீண்டும் ஹைஃபை போட்டுக்கொண்டு சிரிக்க, உங்களை தலையணையை வைத்து இருவரையும் அடிக்க அதித்தியும் இன்னொரு தலையணை எடுத்து அவளை அடிக்க நடுவில் சாகரன் தான் பாவம் போல மாட்டிக்கொண்டான். மூவரும் இங்கே சந்தோஷமாக இருக்க அங்கே ஆதர்ஷனோ நிழலியையும் சாகரனையும் பழிவாங்க தனது நண்பர்கள் அனி ராக்கி கொடுத்த யோசனையை செயல்படுத்த தயாராகி கொண்டிருந்தான். காற்று 26. வண்ண வண்ண விளக்குகள் அவ்வறையை சுற்றி சுற்றி வர கண்ணாடியிலான அலமாரியில் தடியான தட்டையான வடிவத்தில் கண்ணாடி குடுவையில் மதுபானம் இருந்தது. அதில் ஒரு குடுவையை எடுத்து 3 கிளாஸில் ஊற்றியவன் 2-3 ஐஸ் கட்டிகளை சேர்த்து எதிரே தலை குனிந்தபடி அமர்ந்திருந்த ஆதர்ஷனிடம் நீட்டினான். அதை வாங்கி ஒரே மிடரில் பருகி முடித்தவன் பட்டன மேசையில் வைக்க அவனுக்கு மீண்டும் ஊற்றினான் அனிருத். அதையும் மடக்கென குடித்துவிட்டு வைத்தான். மீண்டும் ஊற்றுச் செல்ல கை நீட்டி தடுத்தவன் அமைதியாக இருந்தான். அனியும் ராக்கியும் அவனை பார்த்து கொண்டனர். வருஷங்கள் கடந்தே இருவரும் இந்தியாவிற்கு வந்தனர். இருவரும் திருந்தி வந்திருப்பதாக அவர்களது பெற்றோர்கள் எண்ண அவர்களோ வன்மத்தை தீர்க்கவே வந்தனர். அதற்கு பகடைக்காயாய் ஆதர்ஷனும் அவனது பெருங்கதையும் இருக்க அவனை வைத்தே நிழலியை பழி வாங்க எண்ணினர். இந்நேரத்துக்கு அவளுக்கு புருஷனாயிருப்பேன்னு பார்த்தா நீ என்னடா எதிரியாய் நிற்கிற? வாட் ஹேப்பன்டா? அவன் தோளில் கையை போட்டு கேலியாக கேட்டான். என்ன ஒரு டேஷ்னு சொல்ல வச்சுட்டாடா மச்சி. அந்த பிட்ச் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறேன்டா. பொம்பளை தானே என்ன பண்ணிடுவான்னு மெதப்பில் அவளை விட்டுட்டேன் மச்சி. இப்போது உயிர் இருந்தும் என்னை ஒரு பொணமா நிற்க வச்சுட்டா. ஒரு பொண்ணை கூட ஆசையாக என்னால் நெருங்க முடியாதபடி பண்ணிட்டா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மச்சி. அந்த சாகரன் கூட சேர்ந்து என்னை மேலும் அசிங்கப்படுத்திட்டா. அவளையும் அவனையும் ஏதாவது செய்யணும் மச்சி என கை முஷ்டியை இறுக்கி கண்ணாடி மேசையின் மீது ஒரு குத்துவிட அக்கண்ணாடி வலியதாக இருக்க வலி என்னவோ ஆதர்ஷனுக்குத்தான். கரண்ட் ஷாக் அடித்தது போல கையை சட்டன் எடுத்தவனுக்கு சுரென்று வலிக்க ஆ என வலியில் முகம் சுணங்கினான். இருவரும் அவனை கண்டு சிரிக்க அவன் மேலும் அவர்களை முறைத்தான். இது போலதான் மச்சி, நீ அவளை அடிக்க நினைச்சாலும் வலி என்னவோ உனக்கு தான். நிழலி இஸ் ஸோ ஸ்ட்ராங், மறந்துடாத. என்ன சொன்ன? பொம்பளை தானே, என்ன பண்ணிட போறான்னு தானே. எங்களுக்கு நடந்ததை பார்த்துமா அவளை வெறும் பொம்பளைன்னு நினச்ச? ஷீஸ் அ டேஷ் பிட்ச். எங்களை டாய்லெட்டில் அடித்தது,
கிளப்பில் காலேஜில் அவமானப்படுத்தினது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறியா? அவளால் தானே எங்கள் அப்பன் எங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சான். சொத்து தரமாட்டேன், நீயா உழைச்சி வாழுன்னு விட்டுட்டான்டா. ஒன்றும் தெரியாத ஊரில் அங்கே எங்கள் வயிற்று பசிக்காக கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அந்த நாட்களை எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அதை நினைக்க நினைக்க எனக்கு அவளை கொலை பண்ணுற அளவுக்கு கோபம் வருது மச்சி. ஆனால் அவள் சாகக்கூடாது. நரகம் என்னன்னு மொத்தமாக காட்டணும். அடிப்பட்ட ஓநாய் சமயம் எதிர்பார்த்திருப்பது போல இருவரும் அவளை பழி வாங்க காத்து கொண்டிருக்கின்றனர். உன் பிளான் என்ன ஆதர்ஷ் என்று ராக்கி கேட்க, அவளை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு அடிமையாக்கி ஏண்டா இன்னும் உயிரோடு இருக்கோன்னு ஒவ்வொரு நாளும் சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் நரக வாழ்க்கையை என்ன போல அவளும் அனுபவிக்கணும் மச்சி. பழி வாங்கும் வெறியில் பல்லை கடித்தபடி கூறினான். எப்படி அவளை கல்யாணம் பண்ணுவ? இத்தனை வருஷமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்காதவ இப்போ மட்டும் பண்ணிடுவாளா என்ன? நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு கொடுமை பண்ணுறத பார்த்து அவள் மாமங்காரன் சும்மா விடுவான்னு நினச்சியா என கேலியாக இதழை வளைத்து கேட்க பதிலின்றி இருந்தான். அவளோட அந்த குடும்பத்தோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை வச்சு அடிக்கணும் மச்சி. அதை நம்ம கைவசம் வச்சுக்கிட்டா அவளையும் அவள் மாமங்காரனையும் ஆட்டி வைக்க முடியும் என்றான் தீவிரமாக. வீக்னஸ் என்று நெற்றியை நீவியபடி யோசிக்க, இதில் யோசிக்க என்ன இருக்கு ஆதர்ஷ்? அவளோட வீக்னஸ் அதித்தி. அதித்தி யாருன்னு தெரியுமா என எள்ளலுடன் கேட்டான் ராக்கி. என் பொண்ணு என்றான் சுரத்தே இல்லாமல். ஓன் பொண்ணு தான். ஓன் பொண்ணை வச்சு தான் நிழலிய ஓன் கைப்பிடியில் வச்சுக்க முடியும். ஸோ நம்ம டார்கெட் அதித்தி. நீ அதித்தியை பார்த்துருக்கியா என கேட்கவும் இல்லை என்றான். இனி நீ அதித்திக்கு அப்பாவா இருக்க போற. அப்பா பாசம் காட்டி ஓம் பக்கம் அவளை சாய்க்கணும். எனக்கு என் அப்பா வேணும்னு சொல்ல வைக்கணும். என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நளினிக்கிட்ட அடம் பிடிக்க வைக்கணும். அவள் பொண்ணுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் அவள் குடுமி உன் கையில் தான். எப்படி வேணா ஆட்டி படைக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், அவளோட பலமே அந்த குடும்பமும் இந்த ஊரும் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் பாஷை தெரியாத ஊரில் அவளை சித்திரவதை செய்யணும். அவளை நினச்சி அவள் மாமங்காரன் இரத்த கண்ணீர் வடிக்க வைக்கணும். இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா? என்னால் முடியும். ஆனால் அதித்தி கிட்ட பழகிறது நளினிக்கு தெரிய வந்துச்சுன்னா? ஏன் அதித்தியே சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அது ஓ சாமர்த்தியம் ஆதர்ஷ் எனவும் தாடையை சொரிந்து யோசித்தவன் சரி என்று ஒத்துக்கொண்டான். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பிளான் அவளுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சது அவளை நம்ம நெருங்கவும் முடியாது. அவளும் அவள் மாமங்கார கிழவனும் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ பி கேர்ஃபுல் மேன். எச்சரிக்கை விடுத்து மேலும் ஊற்றி கொடுக்க ஆதர்ஷனும் தலையை ஆட்டிவிட்டு அதை குடிக்க விஷமமாய் இருவரும் சிரித்து கொண்டனர் அவன் அறியாமல். மறுநாள் விடியவே நிழலியின் அதட்டலும் அதற்கு அதித்தி கத்தலும் கீழே கேட்க அந்த குடும்பத்தினர் தலையில் அடித்து கொண்டு கடந்தனர். இப்போ நீ ஸ்கூலுக்கு போவியா மாட்டியா? காதில் என்ன காட்டனா வச்சிருக்க? மாட்டேன்னு சொல்கிறேன்ல, கேட்கலையா? வாய் கூடி போச்சுடி உனக்கு என பல்லை கடிக்க, வளர்ற பிள்ளைக்கு வாயும் வளரதானே செய்யும் என்று முறுக்கி கொள்ள, அடிங் உன்னு அவளை துரத்த இருவரும் மெத்தையை சுத்தினர். அதே நேரம் கீழே சாகரனும் உள்ளே நுழைய பெரியவர்கள் அவனை வியப்பாக பார்க்க சிறியவர்கள் நமுட்டு சிரிப்புடன் நின்றனர். அவர்களை கண்டு பின்னங்கழுத்தை தேய்த்தவாறு தன் வெட்கத்தை மறைத்துவிட்டு, இந்த பக்கமா வேலையா வந்தேன், அதான் அப்படியே நழலியை பார்த்துண்டு போலான்னு என்றவன் வழிய, இவ்வளோ சீக்கிரமாவா என அனைவரும் வாயை பிளந்து வட்ட கடிகாரத்தை பார்க்க அதுவோ சின்ன முள் 7ஐயும் பெரிய முள் 6ஐயும் காட்டி நின்றன. இதுக்கு தான் அத்திம்பேர், நேத்தே உங்களை இங்கேயே இருக்க சொன்னோம். இப்படி போன வேகத்துக்கு வர்றதுக்கு இங்கே இருந்திருக்கலாம். மித்து அவனை கேலி செய்ய அநியாயத்திற்கு வெட்கம் அவனை பிடுங்கி தின்றது. பானுமதியை தவிர மற்ற பெருசுகள் அனைவரும் அவர்கள் பேசுவதை புரியாமல் பார்க்க கிருஷ்ணன் விஷயத்தை கிரகிக்க தொடங்கினார். மேலே நிழலி அதித்தியின் சத்தம் கேட்க, மேலே என்ன சத்தம் சந்தேகமாக கேட்டான். அந்த டாம் அண்ட் ஜெரி கேமை நீங்களே என்னான்னு போய் கேளுங்கோ எனவும் சாகரன் மாடியேறினான். அதித்தி வாசலை நோக்கி ஓட சாகரன் வரவும் அவன் பின் நின்று கொண்டாள். இவ்வளோ வேகமாக வந்து சாகரன் நெஞ்சில் மோதி கீழே விழப்போக அவளை இடையோடு தாங்கிக் கொள்ள நிழலி அவனது சட்டையை பற்றி விழிகளை இறுக மூடிக்கொண்டாள். நிழலி அப்பெயருக்கு வலிக்காமல் அவளை அழைக்க
மெல்ல விழிகளை திறந்தவள் தன் முகத்துக்கு அருகே இருந்த அவனது இதழ்களை கண்டவள். அதன் மேல் இருந்த நாசியையும் கூர்விழிகளையும் கண்டு தன்னை அறியாமல் அவள் மனம் ரசிக்க, விழிகளின் வழியே இருவரின் உணர்வுகளும் கடத்தப்பட அசையாமல் 4 விழிகளும் கலந்தன. சாகரனின் பின்னாடி நின்ற அதித்தி இருமல் வந்தது போல சத்தம் எழுப்ப இருவரும் விலகி நின்றனர். அவனை அங்கு எதிர்பாராத நிழலி அவனிடம், என்ன ஐயங்கார், இவ்வளோ சீக்கிரமா வந்திருக்க? வேற எதுக்கு, உன்னை பார்க்கத்தான் என்று அதித்தி முணுமுணுக்க நிழலிக்கு கேட்கவில்லை. ஆனால் சாகரனுக்கு கேட்டது. அவளை செல்லமாக முறைத்தவன், யூடியூப் ப்ரூட்டஸ் என்று வாயில் விரலை வைத்து அமைதியாக இருக்க சொல்ல அவள் வாயை மூடி சிரித்தாள். இருவரையும் புரியாமல் பார்த்த நிழலி, என்ன என கேட்க, நத்திங் என்றனர் இருவரும் சேர்ந்து. அவர்கள் இருவரையும் முறைத்து நின்றாள். சரி, அது இருக்கட்டும், என்ன 2 பேருக்கும் சண்டை? ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறா சாகரா? ஏன் பேபி என அவளை தூக்கினான். சாகா, எனக்கு ஃபீவர்னா இவ ஆஃபீஸ்க்கு போகாமல் என்னை பார்த்துக்கிறாதானே? அப்போ நிழலிக்கு ஃபீவர்னா நான் தானே பார்த்துக்கணும் சாகா, அதுக்கு தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சொன்னேன் எனவும் அவன் சிரிக்க, விவரந்தான், என்னை பார்த்துக்க ஏ மாமா, அம்மா, அத்தை, சித்தி, சித்தப்பா இருக்காங்க. நீ கிளம்புடி ஸ்கூலுக்கு. அவங்க எல்லாரும் என்ன மாதிரி பார்த்துப்பாங்களா என உதட்டை பிதுக்க, ஐயடா, நீ என்னை பார்த்துக்கிற லட்சணம் எனக்கு தெரியாதா? என் பக்கத்தில் படுத்துக்கிட்டு ஃபோனை தாண்டி பார்ப்ப, என்னமோ என் மேலே அக்கறையாக இருக்கிறது மாதிரி தான் பேசுறது என அழுத்து கொண்டாள் நிழலி. ஓகே ஓகே, லீவ் இட். இப்போ என்ன, அதித்தி ஸ்கூலுக்கு போகணும் அதானே? அதித்தி ஸ்கூலுக்கு போவா, அதுவும் இந்த சாகா கூட பைக்கில் என்றதும் அச்சிறு கண்கள் பெரிதாக விரிய, நிஜமாவா என்று ஆச்சரியம் கொண்டு கேட்டாள். எஸ், கிளம்புவோமா எனவும் வேகமாக தலையை ஆட்டினாள். நிழலி, பேபியோட யூனிஃபார்ம் எடுத்து வை, நாங்கள் குளிக்க போகிறோம் என்று குளியலறைக்குள் அவளை தூக்கிச் சென்றான். நிழலிதான் வாயை பிளந்தபடி நின்றாள். அதித்திக்கு பல் தேய்த்து குளிக்க வைத்து துவாலையை கட்டி கொண்டு வெளியே தூக்கி வந்தவன் அவளுக்கு உடையை மாற்றிவிட்டது தலை பின்னிவிட்டு தயார் செய்தவன் மீண்டும் தூக்கி கொண்டு கீழே இறங்கினான். அதித்திக்கு அவை புதுவித மகிழ்ச்சியை கொடுத்தன. நிழலிதான் பார்வையாளராகவே இருந்தாள். கீழே வந்தவன் அதித்திக்கு உணவை ஊட்டிவிட அவனுடன் விளையாடியபடி உண்டு முடித்தாள். அனைவருக்கும் அவர்கள் இருவரும் தந்தை மகள் போல தெரிய அவர்களின் பார்வை அவர்களை கண்டு கனிந்தன. அவளை தூக்கி கொண்டு பள்ளிக்கு செல்ல தயாரானவன் நிழலியிடம் திரும்பி, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு நீ வந்தா போதும், அடுத்த நாள் தானே ஹியரிங் என்றவன் அனைவரிடம் சொல்லி கொண்டு கிளம்ப, அவளோ அவர்களை ஏக்கத்தோடு பார்த்து பெருமூச்சு விட்டபடி தன் மாமனின் மடியில் படுத்து கொண்டாள். இருவரும் பல கதைகளை பேசிக்கொண்டு பள்ளிக்கு வந்தனர். அவளை அழைத்து கொண்டு பள்ளி வளாகத்தில் நடக்க அவளுடன் பயிலும் மாணவனின் தாய் அதித்தியும் சாகரனையும் பார்த்து, ஹாய் அத்தி பேபி, ஹூஸ் திஸ், இஸ் திஸ் யுவர் ஃபாதர் எனவும், நோ மம்மி, ஹீ இஸ் அதித்திஸ் ஃப்ரெண்ட், அதித்திக்கு அப்பாவே இல்லை என்றான் நகைத்து கொண்டு. நோ ஸ்ரீ, சாகா என் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, என் அப்பாவும் தான் என்று சொல்ல சட்டென சாகரனின் கண்கள் கலங்கி அதித்தியை பார்த்தான். அவளோ ஸ்ரீயை முறைத்துவிட்டு, வா சாகா என்று அழைத்து கொண்டு போனாள். தன் வகுப்பும் வர அவனிடம் தன் பேக்கை சிறுமுறைப்போடு வாங்கியவளை சட்டென தூக்கி கொண்டவன், நான் உனக்கு அப்பாவா அதித்தி? கண்களில் நீர் ததும்ப உணர்ச்சி வசத்தோடு கேட்க அவளோ அவன் கண்ணீரை துடைத்துவிட்டு, எ குட் ஃப்ரெண்ட் இஸ் அ குட் ஃபாதர், குட் ஃபாதர் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் சாகா என்றிட அவளது முகத்தை ஏந்தி முத்தமழை இழைத்து இறுக அணைத்து கொண்டான். இங்கோ ஆதர்ஷன் அதித்தி படிக்கும் பள்ளியின் பிரின்சிபாலிடம் தான் அதித்தியின் தந்தை எனவும் அவளை தினமும் பார்க்க அனுமதி கேட்டும் நின்றான். காற்று 27. ஏன் பேபி, பானு மடியில் படுக்காம சாகா மடியில் படுத்த? பாவம் பானு எவ்வளோ ஃபீல் பண்ணுச்சு தெரியுமா? தன் பாட்டி சாகரனிடம் அழுது பேசி கொண்டிருந்ததை வாசலிலே கேட்டு சென்ற அதித்திக்கு உறுத்தவே அதை தன் தாயின் கைவளைவுக்குள் இருந்து கொண்டு கேட்க, தன் அன்னையை எண்ணிய நிழலிக்கு உணர்வற்ற சிரிப்பே அவள் இதழில் குடிக்கொண்டது. எனக்கும் ஆசை இருக்காதா, அம்மாவை கட்டி பிடிச்சாளனும் அவங்க மடியில் படுக்கணும், தலையை கோதிவிட்டு நான் இருக்கேன், நான் உன்னை நம்புறேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுக்கணும். ஆனால் அவங்க அதெல்லாம் செய்யலையே. இருக்க புண்ணில் வேலை பாய்ச்சுறாங்க. எப்படி என் மனம் அவங்கக்கிட்ட ஆறுதல் தேடும் என எண்ணி முகம் கசங்க படுத்திருந்தவளை நினைவிற்கு அழைத்தது அதித்தியின் குரல். பதில் சொல்லாம என்ன யோசிக்கிற?
என் அம்மா எனக்காகவே வாழ்கிறாங்க பேபி. என்னை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட போய் மேலும் என் கஷ்டத்தை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை பேபி. அவங்க பாவம். தன் மக மேலே வச்சிருந்த நம்பிக்கையை மகள் உடைக்கும்போது வரும் வலி பிரசவ வலியை விட வலிமையானது. அதை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாது. கொடுத்துட்டேன். ஏற்கனவே வலியில் இருக்கிறவங்களுக்கு மேலும் வலியை கொடுக்கணுமா? அதான் பேபி, நான் அவங்க மடியில் படுக்கலை என்று மனம் போன போக்கில் சொல்லி கொண்டிருக்க அதித்திக்கு பாதி புரிந்தும் பாதி புரியாமலும் போனது. ஆனால் அவளுக்குள் எழுந்த சந்தேகத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். நீ ஏன் சாகா மடியில் படுத்த? அடுத்த கேள்வி கேட்க அவன் மடியில் படுத்ததை தவறாக எண்ணிக்கொண்டாளோ என்று பயந்து சட்டென அவள் முகம் காண பதில் தெரிய வேண்டிய ஆவலில் அவள் இருக்க தன் நெஞ்சில் கை வைத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டவள் அவளிடம், என்ன பெரிய மனுஷி, கேள்வியெல்லாம் உன் வயசுக்கு மீறி இருக்கு. ஏன் பேபி, நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிக்கிற ஏஜுக்கு வந்துட்டேன். அதனால நான் கொஸ்டின் கேட்கலாம், நீ அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் பேபி. விடாது பதிலை வாங்கவே முனைப்பாக இருந்தாள். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படித்தா கேள்வி கேட்குற ஏஜுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தமா? அவளும் விடாது கேட்க, மழுப்பாத பேபி, செய்த ஆன்சர் என்று சலித்து கொண்டாள். சாகரன் என்னோட நல்ல ஃப்ரெண்ட். அவன்கிட்ட தான் நான் எதிர்பார்க்குற ஆறுதல் கிடைச்சிது. என் அப்பாவுக்கு அப்புறம் ஹீஸ் அ அனதர் ஃபாதர் டு மீ. உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாள். ஃபாதரா? ஃபாதர் தான். ஏ குட் ஃபாதர் இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அ குட் ஃப்ரெண்ட் இஸ் அ குட் ஃபாதர். சாகரன் ஒரு குட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, குட் ஃபாதரும் என்னை ஒரு மக போல பார்த்துப்பான் என்றாள் அவனை எண்ணி. சாகாண்ணா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா பேபி? என்னை போட்டு வாங்க எண்ணியது அந்த சின்ன குட்டி. ரொம்ப பிடிக்கும். அவன் கூட இருந்தா மனசு லேசாகி சந்தோஷமாக இருக்கும். அப்பா அம்மா மாமா எல்லாரும் ரத்த சொந்தம். ஸோ என் மேலே அன்பு பாசம் அக்கறை காட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் நமக்காக துடிக்க சிரிக்க அழுக ஆறுதல் சொல்லன்னு இருக்கிற உறவு, இட்ஸ் ப்ரெஸ்டீஜியஸ். சாகரனும் எனக்கு அப்படிதான். எப்பவும் அவனால் என் கூட இருக்க முடியாதுதான். ஆனால் அவன் கூட இருக்கிற நேரம் ஐ ஃபீல் லைக் ஹெவன். ஹீ இஸ் அன் ஏஞ்சல். தன்னை மீறி அவன் அன்பை நினைத்து கூற உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள் அதித்தி. அப்புறம் பேபி என மீண்டும் கேள்வி கேட்க அதித்தியின் வாயை பொத்தி கன்னத்தில் முத்தம் வைத்தவள், தூங்குடி, கேள்வி கேட்டு சாகடிக்காத. அவளை பொம்மை போல நெஞ்சோடு அணைத்து கொண்டு உறங்கி போனாள். தன் அன்னையின் பதிலை சாகரனிடம் ஒப்புவிக்க அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர். சாகா, நீ நிழலிய லவ் பண்ணுறதானே? வெளிப்படையாக தன் வயதுக்கு மீறி கேட்க அவனோ அதிர்ந்து அவளை பார்த்து, பேபி இப்போ நீ என்ன கேட்ட? வார்த்தைகள் திணற, ஐயோ சாகா, நீ நிழலி பேபியை லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். பிஞ்சு கையை வைத்து சப்பென நெற்றியில் அரைந்து கொண்டது. அவனோ பே என விழிக்க, யோ ஐயங்கார் என்னாச்சு? தன் தாயைப் போல அழைக்க அவளது குறும்புத்தனத்தை ரசித்தவன் அவளை தூக்கி கொண்டு மரத்தடியில் உள்ள கதிரையில் அமர்த்தி தானும் அருகில் அமர்ந்து கொண்டான். இன்னும் வகுப்பு ஆரம்பிக்க நேரம் இருப்பதால் அவளுடன் சாவகாசமாக பேசினான். எப்படி பேபி நோக்கு இதெல்லாம் தெரியறது? உன் வயசுல நேக்கு இந்த வார்த்தையே தெரியாது. அப்படியே ஏதாவது பாட்டு காதுல விழுந்து பாடிண்டு திரிஞ்சா என் தோப்பனார் என்ன ஒரு முறை தான் முறைப்பா. என்ன பாடிண்டு இருந்தேன்றதே மறந்துடுவேன். நீ என்னடானா அந்த வார்த்தைய பயமில்லாம சொல்ற. அதான் நீக்கு ஆச்சரியம் என்றான் தன் அனுபவத்தோடு. என்ன சாகா, நீ வளர்ந்துதான் இருக்க, ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியல என்றதும் அவன் புருவத்தை உயர்த்தி முறைக்க அவளோ சிரித்துவிட்டு, எல்லாரும் அப்டேட் ஆயிட்டாங்க சாகா. என்ன மாதிரி குழந்தைங்க இன்ஸ்டா ரீல்ஸில் டயலாக் பேசி வீடியோ பண்ணுறாங்க. நீ என்னடானா அந்த வார்த்தையை சொன்னா தொப்பனார் மறப்பாருங்கிற. பெரிய மனுஷி பேசுவது போல பேசி வியப்படைய செய்தாள் அதித்தி. அது தொப்பனார் இல்லை, தோப்பனார். அப்பாவை நாங்கள் அப்படி சொல்லுவோம் என்றான். சரி அதை விடு, பதில் சொல்லு எனவும் ஆமா என்று வழிந்தான் சாகரன். எப்போ நளினிக்கிட்ட லவ் சொல்லுவ என கேட்க அவனோ உதட்டை பிதுக்கி தெரியல என்றான். அவனை முறைத்தவள், அப்போ சொல்லாமலே இருக்க போறியா? சொல்லணும் தான், ஆனால் உன் அம்மாவை பார்த்தாலே நேக்கு பயமாக இருக்கே. பயமாக இருக்கா? மற்ற விஷயத்தை பேசும்போது நேக்கு இந்த பயம் இருக்கிறதில்ல, ஆனால் காதல்னு வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு என்று தலையை சொரிந்தான். என்ன பயம் நிழலிக்கிட்ட? உங்கள் அம்மா ஒரு ரவுடி. காலேஜில் என்னை கிண்டல் பண்ணாங்கன்னு செவுள்ள சேர்த்து அரைஞ்சவ.
அடியாட்கள் வச்சிருக்க சொர்ணாக்கா, அவகிட்ட என் காதல சொல்லி என்னை ஆள் வச்சு அடிச்சிட்டா என விளையாட்டாக சொல்லி சிரிக்க அவளும் சிரித்தாள். உன்னை அவ ஒன்றும் செய்ய மாட்டா. சீக்கிரமா லவ் சொல்லி மேரேஜ் பண்ணு சாகா. அப்போதான் நீயும் நானும் நிழலியும் ஒன்றா இருக்கலாம். பேரண்ட்ஸ் மீட்டிங் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா அப்பாவோட தான் வருவாங்க. ஆனால் எனக்கு நிழலி மட்டும்தான் வருவா. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க எனக்கு அப்பா இல்லைன்னு. ஆனால் நான் இதை நிழலிக்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்புறம் அவ இங்கே வந்து கத்துவா. அதான் நான் இதை சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு அப்பா கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கு என்று சோகமாக சொன்னவளை தூக்கி இறுக்கி அணைத்து கொண்டான். உன் தோப்பனாரா நான் இருக்கும்போது இனி நீ ஃபீல் பண்ணவே கூடாது பேபி. சீக்கிரமாக நிழலிக்கிட்ட என் காதலை சொல்லி கல்யாணம் பண்ணி உனக்கு அப்பாவா அப்பாயின்மெண்ட் ஆகிறேன் என்றவன் அவள் நெற்றியில் முத்தம் வைக்கவும் பெல் அடிக்கவும் சரியாக இருக்க உள்ளுக்குள் சிரித்து கொண்டவன் அவளை வகுப்பில் விட்டு சென்றான். பள்ளியில் காலை பிரார்த்தனை முடிந்து வகுப்புகள் நடக்க ஆரம்பித்த வேளையில் ஆதர்ஷன் கார் உள்ளே நுழைந்தது. அதிலிருந்து இறங்கியவன் கூலர்ஸை கழட்டி சட்டையில் சொருகிவிட்டு அலுவலகத்தை நோக்கி நடந்தான். வரவேற்பறையில் பிரின்சிபாலை பார்க்க வேண்டும் என்றான். அங்கிருந்த பெண்ணோ அலைபேசி வழியே அனுமதி கேட்டு அவனை உள்ளே அனுப்பி வைத்தாள். கதவை தட்டி அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தான். குட் மார்னிங் மேடம் என்றான். குட் மார்னிங், உட்காருங்க சார் என்று இருக்கையை காட்டினார். சொல்லுங்க சார். நான் ஆதர்ஷ் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி என்றார். அவரோ புருவ முடிச்சுக்களுடன் அவனை ஏறிட்டார். இந்த ஸ்கூல்ல யூகேஜி படிக்கிற அதித்தியோட பயாலஜிக்கல் ஃபாதர் நான் தான் என்றார். பள்ளியில் அனைத்து மாணவர்களை பற்றியும் தெரியவில்லை என்றாலும் ஓரிரு மாணவர்களை பற்றி நன்கு தெரிந்திருக்கும். அதுவும் வித்தியாசமான சூழலை கொண்ட மாணவர்கள் என்றால் நிச்சயம் நினைவில் இருக்கும். அப்படித்தான் அதித்தியை பற்றி அவருக்கு தெரியும். சிங்கிள் பேரண்ட் சைல்டு, நிழலி லாயர் என்பதால் அவளை பற்றி தெரியும். அதித்தியின் அன்னைக்கு கல்யாணமானது போல தெரியவில்லை. ஒருவேளை டிவோர்ஸியாக இருக்கலாம். ஆனால் அவள் தகப்பன் ஒரு நாள் கூட வந்து அதித்தியை பார்க்கவில்லையே. ஒருவேளை இறந்துவிட்டாரோ என்று கூட எண்ணியிருக்கிறார். ஏதோ அடுத்தவர்களை பற்றி எண்ணும் போதுதான் கற்பனை குதிரை தறிக்கட்டு ஓடும் என்பது 100% உண்மை. அதித்தியின் தகப்பன் என்றதும் அதிர்ச்சியும் குழப்பமுமாகவும் அவனை பார்த்தார். நானும் நிழலியும் லிவிங் டுகெதரில் இருந்தோம். அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம், பிரிஞ்சிட்டோம். நான் கொஞ்சம் வெக்ஸாகி அமெரிக்கா போயிட்டேன். எனக்கு குழந்தை பிறந்தது கூட தெரியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்றதே. அவளை நான் பார்க்கணும், அவகிட்ட நான் பேசணும், என்னை பற்றி சொல்லணும். ப்ளீஸ் மேம், எனக்கு தினமும் 1 மணி நேரம் அவகிட்ட பேச பெர்மிஷன் கொடுக்க முடியுமா என்று தன்மேல் தவறில்லாதது போல காட்டிக்கொள்ள பெரிய பொய்யொன்றை கூறினான். சாரி சார், இது உங்கள் ஃபேமிலி மேட்டர். அதை நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு ஸ்கூலில் வந்து பேசுறது சரியில்லை. நாளைக்கு அதித்திக்கு ஏதாவதுன்னா நிச்சயம் மேடம் எங்களை தான் கேட்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கங்க. இன்ஃபேக்ட் இத்தனை நாள் வராத நீங்கள் இப்போ வந்து ஃபாதர்னு சொன்னால் எப்படி நாங்கள் நம்புறது? நீங்கள் தான் அதித்தி ஃபாதர்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ என்னால் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது சார், ப்ளீஸ் என்றார். மேம் ப்ளீஸ், நான் தான் அவளோட அப்பா. ஒரு நிமிஷம் மேம் என்று தன் பர்ஸை எடுத்து அதிலிருந்த ஒரு நிழலியின் குடும்பத்தோடு கூட இருக்கும் குரூப் ஃபோட்டோவையும் நிழலி ஆதர்ஷனும் சேர்ந்து இருப்பது போல ஃபோட்டோவையும் காட்டினான். அதுவும் இதர ஆதாரங்களையும் காட்டி, என்கிட்ட டிஎன்ஏ ரிப்போர்ட் இல்லை, பட் நான் தான் அதித்தியோட அப்பா. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். அவள் குழந்தையை பார்க்க அனுமதி கொடுத்தா நான் ஏன் உங்ககிட்ட வந்து கெஞ்ச போகிறேன்? ஏதோ எங்களுக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபம், அதை காரணம் வச்சு குழந்தை பிறந்தது கூட சொல்லலை. 5 வருஷம் தெரியாமலே இருந்திருக்கேன். இப்போ அவளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அதுக்கு கூட எனக்கு வழி இல்லையா மேடம்? நீங்கள் ஒரு பொண்ணுன்றதுனால என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாது மேடம். என் அதித்தி முகத்தை கூட என்னால் பார்க்க முடியலை. வீட்டுக்கு போனாலும் சண்டை போட்டு வெளியே அனுப்பிடுறா. வெளியே எங்கேயும் என் குழந்தைய பார்க்க முடியல மேம். ஸ்கூலில் பார்த்தா தான் உண்டு. ப்ளீஸ், நான் உங்ககிட்ட அதான் பெர்மிஷன் கேட்குறேன். ஜஸ்ட் 1 மணி நேரம் தான். அவளை ஸ்கூலில் வச்சு பார்த்துட்டு போயிடுவேன். நீங்கள் கூட யாரையும் அனுப்பினாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ப்ளீஸ் மேம், நீங்களாவது எஸ் சொல்லுங்கள். ஒரு வருத்தமான விஷயம் சொல்லட்டுமா மேடம்? என் பொண்ணுக்கு இப்படி ஒரு அப்பா இருக்கிறதே தெரியாது. அவகிட்ட நான் தான் உன் அப்பான்னு சொல்லணும். அப்பா இல்லைன்னு அவள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா. நான் தான் உன் அப்பான்னு அவகிட்ட சொல்லும்போது அவள் முகத்தில் வர சந்தோஷத்தை பார்க்கணும் மேடம். ப்ளீஸ் என கண்கள் கலங்கி தன் நடிப்பை பக்காவாக அவர் நம்பும்படி போட அதை நம்பி அவரும் அவனுக்காக யோசிக்க ஆரம்பித்தார். ஆனால் பிரச்சனை வந்தா எங்களை கை காட்டிடக்கூடாது. நீங்கள் அவங்க லாயர் வேற. கேஸ் போட்டாங்கன்னா ஸ்கூல் பேர் தான் கெடும்.
நீங்களும் சட்ட ரீதியாக மேரேஜ் பண்ணிக்கல. எங்களுக்கு பிரச்சனை எதுவும் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் கைப்பட லெட்டர் எழுதி கொடுக்குறேன் என்றவன் எழுதியும் கொடுக்க யோசித்தவர் அனுமதி வழங்கினார் அரைமனதாக. தேங்க்ஸ் மேம் என்று எழுந்து செல்ல, இருங்க என்று அதிதியின் ஆசிரியரையும் அழைத்து வர சொல்லுமாறு அலுவலகத்தில் சொல்ல, அவர்கள் அழைக்கவும் ஆசிரியரும் வந்தார். அவரிடம் விஷயத்தை சொல்லி அதிதியை அவரிடம் பேச அனுப்புமாறு சொன்னார். அவன் ஆசிரியரோடு செல்ல அவனையே வெறித்தார் பிரின்சி. இந்த காலத்து பிள்ளைங்களை என்னத்த சொல்ல, எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு அப்புறம் கஷ்டமும் படுத்துதுங்க என்று தலையில் அடித்து கொண்டார். அவனை வாசலில் நிற்க வைத்துவிட்டு உள்ளே சென்றவர், அதிதி, உன்னை பார்க்க உன் அப்பா வந்திருக்கார், போய் பார் என்றார். அப்பா என்றதும் குழந்தைகள் அனைவரும் அவளையே பார்க்க, அவளோ, இப்பதானே சாகா பேசிட்டு போனா, அதுக்குள்ள என்ன? வெளியே வந்து சாகரனை தேட அங்கே நின்ற ஆதர்ஷனை அவள் கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. சுற்றி சுற்றி சாகரனை தேடியவள் வகுப்பறையும் ஒருமுறை பார்த்துவிட்டு மீண்டும் தேடினாள். சாகரன் இல்லாததால் மீண்டும் வகுப்பை நோக்கி செல்ல இருந்தவளை அதிதி என்று அழைக்க, தன் முன் தென்னை மரம் போல வளர்ந்தவனை அண்ணாந்து பார்த்தாள். நான் தான் ஆதர்ஷன், உன் அப்பா என்றான் சிரித்த முகத்தோடு. ஆதர்ஷன் என்ற பெயரை கேட்டதும் அதிர்ந்தாள் அதிதி. என் கிட்டவா என்று அவளை நெருங்க 2 அடி பின்னே சென்றாள். நான் தான் உன் அப்பாமா என்று தூக்க செல்ல, என்னை தொடாத என ஒற்றை விரல் நீட்டி எச்சரிக்கை செய்ய கண்கள் இடுங்க அவளை பார்த்தான். காற்று 28. மிரண்ட விழிகளோடு தனக்கு எதிரே இருந்த சின்னவளை அளவிட ஆரம்பித்தான் ஆதர்ஷன். நிழலியின் சாயலே அதிகமென்றாலும் தன் சாயல் கொஞ்சம் ஒட்டி இருப்பதைக் கண்டு ஒரு சிறு கர்வமும் வந்த நொடி மறைந்தது. அந்த சிறுமுகத்தில் எத்தனை கோபங்கள்! சிறு மிளகுக்குள் இருக்கும் காரத்தை போல. ஆசையாய் அவளை தூக்க நெருங்கிய ஆதர்ஷனை ஒரு விரல் நீட்டி, என்னை தொடாதே என்றாள். தன்னை பற்றி தெரிந்திருக்குமோ? தன்னை கண்டதும் யாரென கேட்பாள் என்று எண்ணி அவனுக்கு மாறாக கிடைத்தது என்னவோ அதிர்ச்சிதான். நான் உன் அப்பா அதிதி. மீண்டும் அவளை நெருங்க, அப்பாவா என்று கேட்டே அதிர்ந்தாள். ஆதர்ஷன் பெயரை கேட்டதும் அவள் அதிர காரணம் வாசுவும் மிதுவும் தான். அவர்கள் இருவரும் ஆதர்ஷனின் பெயரை சொல்லி திட்டிக் கொண்டிருந்தனர். அவனால்தான் நிழலிக்கு காய்ச்சல் வந்தது என்று அவர்களுக்குள் பேசிக்கொள்ள, அதை கேட்டவளுக்கு ஆதர்ஷன் மேல் கோபம். அதுதான் அவனை எட்ட நிற்க சொன்னாள். மற்றபடி அவளுக்கு இப்படி ஒரு தகப்பன் இருப்பது கூட தெரியாது. இதுவரைக்கும் நிழலி அதிதியிடம் அவளது தந்தை யாரென சொன்னதும் இல்லை, அவளும் கேட்டதும் இல்லை. ஆனால் அதிதிக்குள் தந்தைக்கான ஏக்கம் இல்லாமல் இல்லை. தந்தையின் தேவை முக்கியம் என்ன என்பது பள்ளியில் தன்னுடன் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களைக் கண்டுதான் தெரிந்து கொண்டாள். இருந்தும் நிழலியிடம் சொல்லவோ கேட்கவோ பயமும் அவள் மேல் கொண்ட பாசத்தினாலும் எப்போதுமே தந்தையை பற்றி கேட்க மாட்டாள். ஆனால் சூழ்நிலை மாறி சாகரனுக்காக அவளிடம் கேட்கலாம். இப்போது கதைக்கு வருவோம். ஆதர்ஷனிடம், அப்பாவா? எனக்கு அப்பான்னு யாரும் இல்லையே, எனக்கு அம்மா மட்டும்தான் என்றாள் பட்டென்று. தன்னை பற்றி தெரியாமல் தான் எட்ட நிற்க சொன்னாளா? அதானே, யார் வளர்ப்பு? தி கிரேட் லாயர் நிழலி வளர்ப்பாச்சே. அவளை நினைத்து உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டான் தன்னை அறியாமலே. டார்லிங், நான் தான் உன்னை பெத்த அப்பா, உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர். நீ என் பொண்ணு, அப்பா கிட்டவா என்று மீண்டும் அழைத்தான். அப்பாவா? சாகரனை தானே அப்பாவா நினச்சிட்டு இருக்கோம். இது என்ன புதுசாக ஒரு கேரக்டர்? இவனால் ப்ராப்ளம் வருமோ சாகரனுக்கும் நிழலிக்கும்? இவனை என்ன பண்ண என யோசிக்க, என்னை நீ நம்பலையா என்று கேட்க, ஆமாம் என்று தலையாட்டினாள். தனது பர்சில் இருந்த 2 ஃபோட்டோக்களையும் எடுத்து காட்டினான். பாரு, நான் தான் உன் அப்பா. உன் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் அதித்தி. அவங்க கிட்ட கேட்டுப்பாரு, உன் அப்பா ஆதர்ஷன் தான் சொல்லுவாங்க. நான் தான் உன்னோட உண்மையான அப்பா. என் கிட்டவா என்றான். என் அப்பாண்ணா இத்தனை நாள் ஏன் என்னை தேடி வரல என கேட்டு அவனை மறுதரமும் அதிர வைத்தாள். தினமும் நீ உங்கள் வீட்டில் இருந்து வெளியே வரும்போது பார்ப்பேன் டார்லிங். அப்புறம் ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது பார்ப்பேன். உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்தா உன் அம்மா பார்க்க விடாமல் பண்ணுறா. நான் என்ன டார்லிங் பண்ண என்று பாவமாக முகத்தை வைத்தான் அவள் நம்ப வேண்டுமென்று. ஆனால் அதிதியோ கேடிக்கு கேடியாச்சே, அவனை சும்மா விடுவாளா என்ன? கேட்டாள் ஒரு கேள்வி. ஓ, வெளியே நின்று பாத்தியா? அப்போ இப்போ மட்டும் வாட்ச்மேன் உன்னை உள்ள விட்டாரா என்ன? அவன் முகத்தில் சப்பென்று அறிந்தது போல கேட்டாள். அவனோ பேவென விழித்தான். என்ன பார்க்குற? இப்போதான் என்னை பார்க்க வாட்ச்மேன் உள்ள விட்டாரா? இத்தனை நாள் என்னை ஸ்கூலில் வந்து பார்க்கணுன்னு தோணலையா உனக்கு? இப்போ மட்டும்
என்னை பார்க்க ஏன் வந்த? நீ வந்து என்கிட்ட நீ தான் அப்பான்னு சொன்னா நானும் உன்னை அப்பான்னு சொல்லணுமா? நிழலி வந்து உன்னை காட்டி இதுதான் உன் அப்பான்னு சொல்லு. அப்பான்னு சொல்கிறேன். இப்போ நீ கிளம்பு என்றதும், இந்த வயசில் எனக்கு பேச்சே வரலன்னு எங்கள் அம்மா சொல்லும். இது என்ன இவ்வளோ பேசுது? அந்த திமிரு பிடிச்சவ பெண்ணாச்சே, பேசலைன்னு தான் ஆச்சரியம் என பல்லை கடித்து கொண்டவன் அவளை பார்க்க அவனை விட அதிக அளவில் கோபமாக இருந்தாள். உன்னால தான் நேத்து நிழலிக்கு காய்ச்சல் வந்துச்சு. நீ அவளை ஹர்ட் பண்ணியிருக்க. அவகிட்ட ஒழுங்கா சாரி கேளு. அப்புறம் அவளை எப்பையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? அப்புறம் என்னையும் என்று மீண்டும் எச்சரித்து விட்டு செல்ல, இங்கே என்ன நடந்ததென்று புரியாமல் விழித்தான். அவளுக்கு காய்ச்சலா? அவளால் மற்றவங்களுக்குத்தான் காய்ச்சல் வரும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலா என தலையில் அடித்து திரும்பி நடந்தான். மாலையாகிட பானுமதி வந்து அதிதியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்கு வந்தவள் உடையை மாற்றி தாயிடம் செல்லம் கொஞ்சி விளையாடிவிட்டு படிக்க அமர்ந்தாள். ஃபாதர் என்ற வார்த்தையை புத்தகத்தில் கண்டதும் இன்று ஆதர்ஷனின் வருகையை எண்ணி பார்த்தவள் நிழலிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து, சொல்ல வேண்டாம், ஏற்கனவே இவளுக்கு அவனால் தான் முடியாமல் வந்தது, அதனால சொல்லக்கூடாது, சாகா கிட்ட சொல்லலாம் என்று முடிவு பண்ணினாள். இங்கோ சாகரன் வானத்தை பார்த்து கொண்டே அதிதியை எண்ணி அவளது பேச்சை நினைத்து சிரித்து கொண்டிருந்தான். என்ன சாகரா, நிலாவை பார்த்து சிரிக்கிறியா இல்ல நிழலிய நினைச்சு சிரிக்கிறியா? சாரதி கேட்க, ரெண்டுமில்லா திம்பேர், என் பொண்ணை நினைச்சு சிரிச்சேன் என்றதும், பொண்ணா என்று வாயை பிளக்க, ஆமாத்தி, என் பொண்ணு அதிதி என்று அவளை பற்றியும் அவள் பேசியதையும் அவனிடம் கூற, பெருமாளே, அந்த குட்டி இவ்வளவு பேசுதா? நம்ம கேசவனை விட வாய் போலையே. பரவாயில்ல, உன் காதலுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு. சீக்கிரமா நளினிக்கிட்ட காதலை சொல்லுடா அம்பி, இல்ல அந்த லட்சுமி தான் உனக்கு ஆயிட போறது என்று எச்சரிக்க, நாளைக்கு சொல்லலான்னு இருக்கேன் அத்தி என்றவன் மீண்டும் வானத்தை வெறித்தான். இங்கோ கொதித்து போன அணி கத்தி கொண்டிருந்தான். இவனை வச்சுக்கிட்டு ஒரு கொலை கூட நம்மளால பண்ண முடியாது. அவ போன்னு சொன்னாலாம், இவரும் வந்துட்டாராம். அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு வந்துடுவியா? எனக்கு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலடா. அதிதி, நான் வந்ததை நளினிக்கிட்ட சொன்னா நம்ம கதை முடிஞ்சுது. வேற பிளான் யோசிப்போம்டா என்றவனை இருவரும் கொலைவெறியுடன் பார்த்தனர். உன்னால ஒரு பிளானை ஒழுங்கா பண்ண முடியுதாடா? நான் தான் அப்பான்னு சொன்னதும் உடனே ஓடி வந்து உன்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பாளா? உன்னை பற்றி நிழலி அவகிட்ட என்னென்ன சொல்லி வச்சாலோ அதான் உன்னை பார்த்ததும் தள்ளி போயிருக்கா. உடனே நீயும் இந்த பிளான் சொதப்பல்னு விட்டுருவியா? அவளை கவுக்க முயற்சி பண்ண மாட்டியா? நிழலியை லவ் பண்ண வைக்க 2 வருஷம் நாய் மாதிரி பின்னாடி சுற்றி காரியத்தை சாதிக்கல, அவளையும் காதலிக்க வைக்கல. அப்போ ஆத்தா பின்னாடி சுத்தின, இப்போ மக பின்னாடி சுத்துடா. அவளை கொடுமை பண்ணணும்னு முடிவு பண்ணா மட்டும் போதுமா? இறங்கி அதுக்கான வேலையை பார்க்க வேணாமா? நீ இப்படி இருக்கிறதுனால தான் உன்னை எல்லாரும் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டு திரியிறாங்க என்றதும் கண்கள் சிவக்க வெறி கொண்டவனாய் அவனது சட்டையை பிடித்தான். அனி, இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்ன உன்னை கொன்னு புதைச்சிடுவேண்டா என்று கர்ஜிக்க, நானா அந்த வார்த்தையை சொல்கிறேன்? உன்னை ஆம்பளையே இல்லைன்னு சொல்ல வச்ச நிழலிய எதுவும் பண்ணிடாத, ஆனால் ஏன் சட்டையை பிடிடா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவளை எப்படி கொடுமை பண்ணலான்னு யோசி, எப்படி பழி வாங்கலான்னு யோசி. அதை விட்டுட்டு என் மேலே உன் கோபத்தை காட்டாத என்றவன் ஆவேசமாக பேசி கையை தட்டிவிட்டான். சற்று யோசித்தவன் என்ன நினைத்தானோ விருட்டென்று சென்று விட்டான். ராக்கி கண்ணசைவில் அணியிடம் பொறுமையாக இருக்கச் சொன்னான். ஆதவன் கரம் அண்டமெங்கும் விரிய விடியலை கொடுத்தான். காய்ச்சல் சரியானதால் மறுநாள் நீதிமன்றத்தில் கேஸ் ஹியரிங் வருவதால் அலுவலகம் செல்ல புறப்பட்டாள். அதிதியை சாப்பிடச் சொன்னவள் தனக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டு கோப்புகளை பார்த்து கொண்டிருக்க அவள் வாயருகே ஒரு கரம் உணவை நீட்ட சட்டென யாரென்று பார்க்க பானுமதி தான். இப்போதான் காய்ச்சல் சரியா இருக்கு, ஒழுங்கா சாப்பிடாம உடல்ல சத்து வேற இல்லை, ஒழுங்கா சாப்பிடு, ஆஃபீஸுக்கு போய் உன் வேலையை பாரு என்று ஒவ்வொரு விழலாக ஊட்ட அவரையே பார்த்தவளுக்கு கண்கள் கலங்கின. அதை துடைத்துவிட்டு கோப்புகளை பார்க்க அவரும் ஊட்டிய வண்ணமே இருந்தார். மற்றவர்கள் புன்னகையோடு பார்த்திருந்தனர். பின் அதிதியை அழைத்து கொண்டு சென்றாள். காரை நிறுத்திவிட்டு உள்ளே அவளை அழைத்து செல்ல அங்கே அவர்களுக்கு முன்னாடி சாகரன் நிற்க, அடுத்து என்ன, அங்கே அப்பா மகள் பாச போராட்டம்தான். அது நமக்கு, நிழலிக்கோ நட்பு போராட்டம். முடியலடா சாமி, ரொம்ப தான் பண்ணுறானுங்க, ஊரில் இல்லாத நட்பு என்று அழுத்து கொண்டாள் நிழலி. எங்கேயோ பேர்னிங் ஸ்மெல் வருதில்ல பேபி
என நிழலியை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு சிரிப்பை அடக்கி கொண்டு கூற, அவளும் வாயில் கை வைத்து சிரித்தவள், அசிடிட்டியா இருக்கும் சாகா, ஈனோ சரியா இருக்கும், உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு என்றாள். மேலும் அவளை வம்பிழுத்து கொண்டு, யூ அவன் கூட சேர்ந்து என்னையே நீ வம்பிழுக்கிறியா? நைட்டு நிழலின்னு வந்து கை கால் போட வருவேல, பாரடி உன்னை தனியாக தூங்க வைக்கிறேன் என்றிட, பரவாயில்ல எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் என இழுக்க, பேபி என்று அவன் அழுத்த கப் சிப் என்று வாயை மூடினாள். இருவரும் திருட்டு மொழியுடன் நிழலியின் முன் நின்றனர். ஏய் என்ன 2 பேரும் எதையோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க என மிரட்ட, இருவரும் ஒரு சேர ஒண்ணுமில்லையே தலையை இடப்பக்கம் வலப்பக்கமாக ஆட்டினர். அவள் ஏதோ கேட்க வர அதற்குள் அவளுக்கும் ஃபோன் வந்திட எடுத்து தனியாக பேசச் சென்றாள். சாகா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு நீ என்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரியா? நிழலிக்கு நான் சொல்ல போகிறது தெரிய வேணாம் என்றாள் தீவிரமாக. சரி பேபி எனவும் அவள் வரவும் சரியாக இருக்க இருவரும் அவளை விட்டுவிட்டு அலுவலகத்திற்கு வந்தனர். சாகா, உனக்கும் அதித்திக்கும் என்ன சீக்ரெட் எனக்கு தெரியாம? அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் 1000 இருக்கும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது என்று அமர்த்தலாக சொன்னவனுக்கு அப்போதுதான் புரிந்தது தான் உளறி வைத்ததை. செத்தடா சாகரா, இப்படி உளறிட்டியே, இந்த ராட்சசி என்ன கேட்பாளோ? அவளை பார்க்க அவளோ விழி தெரிக்கும் அளவிற்கு முறைக்க, என்ன சொல்லிட்டேன்னு இப்படி முறைக்கிற? உனக்கு நான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்னை நீ அப்பாவா நினைக்கும் போது அதே போல என் ஃப்ரெண்டும் என்னை அப்பாவா நினைக்கிறா. நானும் அவளை மகளாக பார்க்குறேன். எ குட் ஃபாதர் இஸ் அ குட் ஃப்ரெண்ட், எ குட் ஃப்ரெண்ட் இஸ் அ குட் ஃபாதர். ஸோ நான் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபாதரும் கூட. போதுமா விளக்கம்? போய் வேலையை பாரு. அவளை பதில் பேச விடாமல் வாயை அடைத்து விட்டு சென்றான். அவளும் பேன விழித்து நின்றாள். அன்றைய நாள் முழுவதும் உழைக்க சொல்ல வந்த காதலை கேஸ் முடிந்ததும் சொல்லலாம் என்று விடுத்துவிட்டான். அடுத்த நாள் காலையில் நிழலி கோர்ட்டிற்கு சென்றுவிட அதித்தியை சாகரன் பள்ளிக்கு அழைத்துச் சென்றான். அவனிடம் ஆதர்ஷனை பற்றி சொல்ல கண்கள் சிவக்க கை முஷ்டியில் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நின்றான் சாகரன். அதித்தியே பயந்து போனாள்.